இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு சேலம் மணிகண்டன், இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் தீர்ப்பை வரவேற்று திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவை இட்டுட்டு தொடர்ந்து சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஏன் இந்த சந்தேகங்களை எழுப்பணும்? எந்த அடிப்படையில் இந்த சந்தேகங்கள் எழுப்பப்படுது? முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழரசு முதல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. முதல்ல நம்ம முரசு டிவியோட நேயர்கள், நெறியாளர்களுக்கு, சக பேனலிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நேற்றையோட 1000 நாள் ஆச்சுங்க. அதனால அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்து எல்லாத்துக்கும் தெரிவிச்சு அப்புறம் என்னோட வாதத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு இருக்கிறேங்க. அதனால மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நேற்றோட 1000 நாள் ஆச்சுங்க. இப்ப விஷயத்துக்கு வரட்டுங்களா? ஆமா, வேங்கை வயல்னு ஒரு தேசிய அவலத்துல எஃப்ஐஆர் போட்டு நேற்றோட 1000 நாள், 1002வது நாள் இன்னைக்கு. எங்கெங்கயா போச்சு நம்ம திராவிட போலீஸ்? வேங்கை வயலுங்கிற தேசிய அவலம் பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, அந்த மாநிலத்துல கூட நடக்காத தேசிய அவலம் தமிழ்நாட்டில் நடந்து இன்னையோட 1002 நாள் ஆச்சு. டிசம்பர் 26, 2022 எஃப்ஐஆர் போட்ட அதுல என்ன பண்ணாங்க நம்ம திராவிட போலீஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் இது. அதே சமயத்துல முதலமைச்சருக்கு நான் சில வாழ்த்துக்கள், அவருடைய முயற்சியில முன்னெடுப்புல நடந்த விஷயத்துக்கு நான் உள்ளபடியே வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறதுக்கு விரும்புறேன். அந்த மாதிரி நான் ஒரு சார்பா ஓரவஞ்சனையா பேசக்கூடியவன் நான் அல்ல. பேரணி நடத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய மரியாதைக்குரிய திராவிட முதலமைச்சருக்கு நன்றிங்க. ரஷ்யா உக்ரைன் போரை தலையிட்டு அமைதிப்படுத்திய மாண்புமிகு திராவிட முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. வந்துடலாம் திரு மணிகண்டன். நம்ம இந்த நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்புக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? நீதிமன்றம், நீதி அரசர்கள் கொடுக்கிற தீர்ப்புக்கு இவர் யார் பெற்று இவர் பேர் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. வேங்கவேல என்ன பண்ணீங்களா? தயவு செஞ்சு குறிக்கிடாம கேளுங்க, நான் இதை மட்டும் கேட்டுறேன். 66 குடும்பங்கள், அதான் கனிமொழி, மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேட்பாங்களா, தமிழகத்துலதான் இளம் பெண்கள் சாவு அதிகமா இருக்குது அப்படின்னாங்களா? 66 குடும்பத்தோட தாலி அருந்து போன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம் மெத்தனால் அதிகமா சேர்த்த நீரை குடிச்சு பரலோகம் போனாங்களா? அதுல என்ன நடவடிக்கை பண்ணாங்க? அண்ணா நகர் சிறுமி, 8 வயது சிறுமி மேல பாலியல் குற்றச்சாட்டு நடத்தி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அப்பாவையும் அம்மாவையும் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு மிரட்டி மறுபடியும் கோர்ட்டு தலையிட்டு அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, அதுல நம்ம திராவிட போலீஸும் திராவிட நாயகரும் என்ன பண்ணாங்க? பொதுவெளியில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளான போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க கேஸ் என்ன ஆச்சு? அதுல நம்ம திராவிட போலீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இல்ல. ஓகே, உங்க கேள்விகள் புரிந்து கொள்ளப்படுது. இல்ல, நான் சப்ஜெக்டுக்குள்ள வரலாம் நினைக்கிறேன். நீங்க திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களை போன்ற அதிமுக ஆதரவாளர்கள் யார் அந்த சாருங்க திரும்ப கேக்குறீங்க. மறுபடியும் இதுல கோர்ட் தீர்ப்பு சொல்லிருச்சு, திரும்பவும் ஏன் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற இல்லாத ஒன்றை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு. இல்லாத ஒன்றை வைத்து அரசியல் செய்கிறீர்களா? இது முக்கியமான கேள்வி. என்னுடைய தொடர்ச்சி முடிச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நிச்சயமா வரேங்க. மணல் திருட்டை தட்டி கேட்ட சமூக ஆர்வலரை சொல்லி வச்சு கொலை பண்ணாங்களே, அதுல திராவிட போலீஸ் என்ன பண்ணுச்சு? வக்ஃபு சொத்தை திருநவனை தட்டி கேட்ட பாவம் ஒரு முஸ்லிம் படுகொலை செய்யப்பட்டாரு. அதுல என்ன பண்ணாங்க? சேம் சைடு அக்காவுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு கொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை 3 மாதத்தில் பிடிச்சு உள்ள தள்ளுவேன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே, அது என்னாச்சு? முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்களா? அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீட் நாடகத்துல 26 பிள்ளைங்க வரைக்கும் செத்து போச்சா? 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்குற ரோட்சியை அதுக்கு வச்சிருந்து உச்ச நீதிமன்றத்தில் இதே மாதிரி தீர்ப்பு வாங்கினா தமிழகமே உங்களை கொண்டாடி இருக்கோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். மரியாதைக்குரிய ஆண்டாள் பிரியதர்ஷினி சொன்னாங்களே, இந்த வழக்கில எஃப்ஐஆர்லயோ கோர்ட்டோட நீதிமன்றத்திலயோ எந்த விதத்திலையும் பேர் இல்லாத திரு பொள்ளாச்சி ஜெயராமனையோ அதிமுக முன்னணி தலைவர் திரு வேலுமணி அவர்களையும் குறிப்பிட்டு இவங்க சொன்னாங்களே, அப்ப அதே மாதிரி திமுக சில ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை சேர்த்திருக்க குறிப்பா நக்கீரன் பிரகாஷ் அடிக்கடி சொல்வார், இது முழுமையான தீர்ப்பு இல்லைங்க, அவங்க ஒரு பொள்ளாச்சி ஜெயராம மகன் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில கேட்கிறோம், யார் அந்த சார்? இது ஒண்ணு. 2வது, குற்றவாளி முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் மேல அப்பயே கொள்ளை கேஸ்ல 5 எஃப்ஐஆர் இருக்குது. அவனை திருப்பி அனுப்புறாங்க. அதிமுக பெரிய அளவுல போராட்டத்தை எடுத்து முன்னெடுத்த உடனே தான் மீண்டும் கைது செய்யப்படுறாருங்க. முதல் கட்ட விசாரணையிலே அடுத்த நாள் உயர் போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு?
இல்ல ஞானசேகரன் மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. இவர் யாருங்க, நீதிபதியா? இவர் ஐஓவா? ஒரு கமிஷனர் எப்படி தலையிட்டு, இதுதான் சொல்றேன், அந்த யார் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு இவங்க எடுத்த முயற்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஓகே, இல்ல ஒரே ஒரு சந்தேகம் தான், இல்ல அவங்களா தான் கேட்டாங்க. இப்ப இபிஎஸ் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கறாங்க. இப்ப திமுக தரப்பு என்ன சொல்லலாம், யார் அந்த சார் அப்படிங்கிற தகவல்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட வழக்கறிஞர் அணி இருக்கு, நீதிமன்றத்தை நாடுங்க, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா அதை கொடுங்க, எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல, இதற்கான நீதியை அதிமுக பெற்றுக் கொடுத்தால் கூட நாங்க மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு தகவல் இருக்கு, இல்ல உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்தும் போகாம அரசியல் செய்கிறதா அதிமுக, இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. எந்தவித தொடர்பும் இல்லாத பொள்ளாச்சி ஜெயராமனையும் வேலுமணி இழுத்து பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, அதை வச்சு மீண்டும் ஒரு வழக்கு போடுங்க, அதை முதல்ல செய்யுங்க. உங்க திராவிட போலீஸ் ஆளுநருக்கு ஒரு 8 மாசத்துக்கு பவர் இருக்குது. அந்த 8 மாசத்துக்கு அப்புறம் இவங்க ஆட்சி வங்காள விரிகுடால தூக்கி எறியப்படும். அதுக்கப்புறம் பொறுத்து வந்து பாருங்க, தகப்பன்சாமி பழனிசாமி வருவாரு. யார் அந்த சாரா இல்ல யார் அந்த சார்களா? பொள்ளாச்சி வழக்கு மாதிரி பல பேர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்க ஆரம்ப கட்டத்திலேயே ஊத்தி மூடுறதுக்காக அவசர கதியில் விசாரிக்கப்பட்டு அள்ளி தெளித்த அவசர கதியில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்டிஸ் ஹரிட், ஜஸ்டிஸ் பரி. இதுதான் ஒரு வழக்கறிஞர் என்னோட பார்வையில. பல திமுக பிரமுகர்கள் மாசாகி போன மா சுப்பிரமணியத்தை காப்பாற்ற, துணை மேயரை காப்பாற்ற, பின்னால் இருந்த திமுக பிரமுகர்களை காப்பாற்ற அவசரமாக விசாரிக்கப்பட்டு இழுத்து மூடப்பட்ட, அந்த காலத்துல சொல்றாங்க ஒண்ணு விசாரணை கமிஷனை போட்டு சம்பந்தம் இல்லாம அந்த பெயர்களை ஏன் சொல்றீங்க மணிகண்டன்? இப்ப சம்பந்தம் இல்லாம பொள்ளாச்சி ஜெயராமனையோ இல்ல, நான் அவங்க பேசும்போது நான் மறுத்தேன். எஸ் நான் ஒத்துக்கிறேன், அவங்க சொல்லும் போது நான் அதை மறுத்தேன், நீங்க சொல்லும் போது அதை நான் மறுக்கிறேன். நீங்க சம்பந்தம் இல்லாம அனுமானத்துல ஒரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படி போற போக்குல பொதுவெளியில சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. கையை பிடிச்சிட்டு போனாரு மா சுப்பிரமணியம் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு, துணை மேயர் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு. சரிங்க, நான் என்ன சொல்றேன், அரசியல் இது பாரு நாகராஜன் எஸ்பி வேலுமணி கூட இருக்கிற போட்டோ இருக்கு, பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இருக்கிற போட்டோ இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது இங்க பாருங்க, விசாரணை கேளுங்க. இந்த புகைப்படம் மட்டும் ஆதாரத்தை வச்சு பண்ண முடியுமா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ரைட், இல்ல பொதுவெளியில ஒரு முக்கியமான தலைவர்கள் போற போக்குல ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சொல்வது நியாயமானு கேட்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்வி அவங்களுக்கும் பொருந்தா எனக்கும் பொருந்தா கொடநாடு கொலையில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை 3 மாதத்துல கைது பண்ண சொன்னீங்களா? திராவிட நாயகரே, திராவிட போலீஸே அதை செஞ்சீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. திரு சேலம் மணிகண்டன் சொல்லுங்க, இதுல முழுமையா உண்மையா சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல வந்து ஒரு இழிவான அரசியல் அப்படின்னு காட்டமான விமர்சனம் அந்த பக்கத்துல இருந்து வருது, அதை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருக்குதா அதிமுக அவங்க சொல்லக்கூடிய வகையில? நான் அதுக்கு முன்னாடி திரு வன்னியரசு சொன்னதுக்கு சில கேள்விகள் அவர்கிட்ட எழுப்புறேங்க. அதாவது என்ன சொன்னார்னா, பாலியல் குற்றவாளிகளுக்கு பாஜக உயரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றதை உள்ளபடியே ஏற்கிறேன். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெரிய கருப்பு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்களாவது ஏதோ எம்பி தான் கொடுத்துருக்காங்க, இவங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க. இதுல இப்ப பாஜகவுக்கும் திமுக அதை விட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா? அதாவது இந்த மாதிரி வந்து எனக்குமே அதான் நான் இல்ல என்னுடைய நிலைக்கு ஒரே நிமிஷம் சும்மா ஏதாவது வந்து நான் சொல்றேன், இங்க இருங்க, நான் சொல்றேன் இருங்க, ஏங்க நான் சொல்றேன், இல்ல இல்ல இதை ஏத்துக்க முடியாதுங்க. ஏதாவது போய் வழக்கு இருக்கா? இல்லங்க, இது என்ன கேள்விதான் நான் கேக்குறேன். இல்ல முடித்து வைக்கப்பட்டது என்ன வழக்கு? எங்கேயுமே மணிகண்டன் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க ஒரே நிமிஷம் இல்ல மணிகண்டன் ஒரு நிமிஷம் இருங்க. மணிகண்டன் ஒரு இல்ல மணிகண்டன் நீங்க தெளிவுபடுத்துறீங்க. இல்ல பொதுவெளியில போற போக்குல சொல்லக்கூடாது. என்னுடைய நினைவு கட்டிய வகையில அப்படி இல்ல. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு அமைச்சர் பேரை சொல்றீங்க, அதற்கான வழக்கு குற்றம் சாட்டினவங்க அதற்கான ஆதாரங்கள் இருக்குதா பொதுவெளியில? அப்படி போற போக்குல சொல்லிடக்கூடாது. இல்ல இருந்ததுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை நாடு அளவுல பேசப்பட்டு வழக்கு தொடரப்படாத உச்ச நீதிமன்றத்தால் இருக்க என்னங்க அவர் பேச மணிகண்டன் ஐயா வழக்கறிஞர் தானே, பேப்பர் படிக்கக்கூடியவர் தானே, உச்ச நீதிமன்றத்துக்கு போலையாது, உச்ச நீதிமன்ற வழக்க பதிவு செய்ய சொல்லலையாது, பதிவு செய்ய சொன்னதுக்கு அப்புறம் தான் வழக்கு போட்டாங்க அப்படின்றது தெரியுமா அவருக்கு? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவர் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க மணிகண்டன். இல்ல அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்புறம் வரேன்.
மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து எங்க போலீஸ் எல்லாம் நம்ம தவறான பார்வை தப்பு அர்த்தம் சொல்லக்கூடாதுங்க, விசாரணை அமைப்புகள் மேல தவறா சொல்லக்கூடாதுன்னு ராஜீவ்காந்தி கொலை வழக்குல எத்தனை கேள்விகளை அவர் எழுப்பினார், அந்த எஸ்ஐடி மேல எத்தனை கேள்விகளை அவர் எழுப்பினார். அது வேற ஐயநாதன் எனக்கு தெரியல. காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னவர் திரு கருணாநிதி அவர்கள். காவல்துறையா ஏவல் துறையான்னு காவல்துறையை கொச்சப்படுத்துறது திரு கருணாநிதி. கருப்புள்ளி பட்ட காக்கி சட்டைன்னு காவல்துறையை கொச்சப்படுத்துறது திமுக தலைவர் திரு கருணாநிதி. வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு நீதிமன்றத்தை கேவலப்படுத்துற இதுக்கு முட்டு கொடுக்கிறாரு. கொடுக்க சொல்லுங்க சார். சரி, நான் என்ன கேக்குறேன், இந்த விஷயத்துல தொடக்கத்துல ஒண்ணு இல்ல, இப்ப ஆரம்பத்துல இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டு இருக்கிறது, திட்டமிட்டு அந்த பெண்ணுடைய முழு விவரங்கள் வெளியிடப்பட்டா யாரும் இப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அதிமுக தீவிரமா போராட்டமா முன்னெடுத்தது. அதற்கு பிறகு ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்எஸ்க்கு மாறக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்ததுல இருந்து நீங்க அதுல இருந்து பின்வாங்கிக்கிட்டீங்க. இப்ப மறுபடியும் யார் அந்த சார் அப்படின்னு இல்லாத ஒண்ண நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு அரசியல் செய்ய முயற்சி பண்றீங்க அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய விஷயம். நிறைவா உங்க பதில சொல்லிருங்க. ஒரு வழக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறப்ப அந்த வழக்கோட ஐஓ சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத கமிஷனர் உச்சபட்ச பொறுப்புல இருக்கிறவரு எடுத்த உடனே அவரை தீர்ப்பு எழுதிட்டார் சார். ஞானசேகரை தவிர வேற யாரும் இதுல சம்பந்தப்படலன்னு எப்படி சார் சொல்லலாம்? அது முதல் கேள்வி சார். பிஎன்எஸ் இதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் மாறினதுக்கு அப்புறம் எத்தனையோ பாலியல் வழக்குகள் வந்து இந்தியாவில் முழுக்க போட்டிருக்காங்க. எந்த இடத்துல லீக் ஆயிருக்குது, எந்த இடத்துல லீக் ஆயிருக்கு? அதுதான் சொல்றேன். பல குற்றவாளிகளை திமுக சார்ந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அவசரமாக முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. இல்லைன்னா பொள்ளாச்சியை தாண்டி 100 ஆண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு பெண்ணை தான் அந்த ஞானசேகர் இது பண்ணானா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்ட. பொள்ளாச்சியில ஏத்துக்கிறேன் சார், அதிமுக ஆட்சியில் அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை காட்டிலும் 2 மடங்கு பெண்கள் பாதிக்கப்பட்டதை இழுத்து மூடி இது திமுகவின் பொள்ளாச்சி வழக்கா மாறிடக் கூடாதுங்கிறதுக்காக அவசரமா மூணாங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், பல திமுக சார்களை காப்பாற்ற ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டார். எல்லைசாமி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவார், திமுக சார்களை கூண்டோடு உள்ளே தருவார். நன்றி.